மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பரிபூரணமான ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் தொடர்ந்து உங்கள் நலன் பொருட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயல் ஒவ்வொரு ஆங்கில மாத பலன்களை எல்லாம் சோழி பிரசன்னம் மூலம் சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 11 மாதங்களில் ஏற்பட்ட பாத்தீங்கன்னா பிரச்சனைகளாகட்டும் எதுவாகட்டும் அந்த பிரச்சனைகள் தீருமா, நிம்மதி வருமா, ஒரு நிம்மதியான முறையில் ஒரு தொழிலையும் வாழ்வையும் நடத்த முடியுமா என்றெல்லாம் கலங்கித்தான் போய்விட்டீர்கள். அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த சனி பகவானை வைத்துதான் சோழி பிரசனமே சொல்கின்றேன். ஏன்னா இவன் கொடுப்பதை போல் எவன் கொடுப்பார், இவன் தடுத்து விட்டால் எவன் கொடுத்தும் பலனில்லை என்கிற வார்த்தையை மெய்ப்பதற்கு போல்தான் உள்ளது. அந்த வகையில கன்னி பகவானை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக இருந்தவர் இப்ப ரோக சனியாக மாறுகின்றார். அந்த வகையில குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகம் வந்து இப்ப வக்ர நிலை நீக்கி கடகத்திலிருந்து மிதுனம் நோக்கி நகர்ந்து விட்டார். இந்த சூழ்நிலையில எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப கன்னிராசிக்கு நாம் பார்க்க போகின்றோம். கன்னிராசி இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3 நாள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்தம், கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 1, 2. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா கண்டக சனி இருந்து ரோக சனியாக மாறுகிறார். அவர் கண்டக சனியாக இருந்து எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் உங்களுடைய விடைக்கேற்ற விதிக்கேற்ற முறையில் தந்தாலும் கூட அவர் இப்பொழுது ரோக சனியாக மாறுகிறார். உடல்நல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போகும். அந்த வகையில பார்க்கும்போது கலத்திரகாரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதும் அனுகூலமாக சித்தரிக்கின்றார். போதுமே, இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமும் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையும் விட்டு கொடுக்கின்ற தன்மையும் இந்த காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 1000 துன்பங்கள் தொடர்கதையாக வந்தாலும் கூட அந்த மனைவி கணவன் அந்த உறவு மட்டும் பலமாக இருந்து விட்டார். அது ஒன்றே போதும் நிம்மதியை தரக்கூடிய அந்த நிம்மதியை தரக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். அஷ்டம ராசியில் உள்ள ராகுவினால் ஏற்படும் தோஷம் குருவினுடைய சேர்க்கையினால குறைகிறது. கவலையே பட வேண்டாம். அஷ்டம ராசியில் இருக்கக்கூடிய ராகுவினால் ஏற்பட்ட தோஷம், ராகுவினால என்ன தோஷம் ஏற்படும்? ஒரு வீடு கட்டுவீங்க, அந்த வீட்டுல பிரச்சனை, ஒரு திருமண யோகம் அமைய அந்த திருமண யோகத்துல ஒரு பிரச்சனை, இப்படி பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் நல்லது வருவார். அதீத ஆசிரியின் காரணமாக சில நம்மளுடைய எல்லையும் மீறி நம்முடைய பலத்தையும் மீறி சில செயல்பட்டு விடுவோம். அப்படிப்பட்ட நிலையை நோக்கி நம்மை தள்ளி விடுவார் ராகு. அதுல வரக்கூடிய தோஷத்தையும் அதுல வரக்கூடிய பிரச்சனைகளையும் குரு பகவான் தடுத்து விடுவார். கவலையே பட வேண்டாம். அதைத்தான் சொன்னேன், குருவின் சேர்க்கையினால குறைகின்றது. மற்றபடி பாத்தீங்கன்னா வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருந்தாலும் கூட அந்த செலவுகள் சுப செலவுகளாக அமையும். குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாகவே இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா உங்கள் கற்ப இருக்கும் திறமைக்கும் களங்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால் திரும்பவும் சொல்கின்றேன், ராகுவினால் எப்பவுமே நன்மையை மட்டுமே மனதிற்கு இனிய சந்தோஷமான நிகழ்வு மட்டுமே நடந்து விடவில்லை. கன்னிராசியை பொறுத்தவரை சற்று கவனமாக இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா உங்கள் நற்பெயருக்கும் திறமைக்கும் பாத்தீங்கன்னா குறிப்பா அரசு துறையில பொதுத்துறையில வேலை செய்வதற்கு சில களங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால மிக கவனமாக இருங்கள், மிக நிதானமாக இருங்கள். திண்ணை எப்ப காலியாகும் என காத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் தரும். அதே நேரம் பாத்தீங்கன்னா அவசர முடிவுகளை கண்டிப்பா தவிர்க்கணும். அந்த அவசர முடிவும் பாத்தீங்கன்னா ஒரு முயற்சி, ஒரு வீடு வாங்குவதாக இருந்தாலோ, ஒரு கூட்டு தொழில் செய்வதாக இருந்தாலோ, ஒரு திருமணம் சம்பந்தமான விஷயம் பேசி முடிப்பதாக இருந்தாலோ அது அவசர முடிவுகள் தான். காரணம் அவசரப்பட்டு விட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வைத்தால் இந்த காலகட்டத்தில கிரக நிலைகள் உங்களுக்கு உணர்த்துகின்றன. அதே வேளை பிரச்சனைகளை சமாளிக்கும் திறனையும் மன பலத்தையும் தந்திருக்கின்றார். யாரு? செவ்வாய். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தனுடைய செவ்வாய் துணை இருப்பதனால இந்த பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனையுடைய தன்மையையும் வீரியத்தையும் தடுக்கின்ற ஆற்றல் செவ்வாய்க்கு உண்டு. கவலையே பட வேண்டாம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்வதில் தயக்கம் இல்லாமல் செய்பவர் இவர் தான். எந்த கிரகமா இருந்தாலும் ஒரு நன்மை செய்தாலும் கூட அதுல ஏதாவது ஒரு சின்ன சூட்சம ரகசியம் இருக்கும். ஆனா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எது செய்தாலும் குறிப்பா நன்மை செய்தாலும் அதுல தயக்கம் இல்லாமல் நல்ல முறையில் செய்து முடிப்பார். நான் முன்னாடியே சொன்ன கன்னிராசிக்கு இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் ஒருவர் மட்டுமே
அனுகூலமாக இருக்கின்றார். அதே நேரம் பிற கிரகங்களால் ஏற்படும் தோஷத்தை நிவர்த்தி செய்வதில் தண்ணீரற்ற கிரகங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது குருவும் சுக்கிரனும் துணை இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் தொட்டது தொடங்கும். பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற ஒரு நிகழ்வை தருவார்கள். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கடந்த கால கசப்புகளும் பிரச்சனைகளும் மறைந்து நன்மை தரக்கூடிய எதிர்காலத்துல பயம் இல்லாம நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாகத்தான் அமையும். சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு யோகம் கிட்டும். சிலருக்கெல்லாம் வேலை நல்ல வேலை அமைவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காதல் திருமணம் என்று சொல்லுவார்கள். காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணம் இருந்தாலும் சற்று கவனமாக செயல்பட்டாலே போதும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டம் தொழில், வாழ்க்கை, குடும்பம் அந்த மூன்றுமே நல்ல முறையில் நடப்பதற்கான சூழல் இருக்கின்றது. அதே நேரம் கவனமாக நிதானமாக இருந்து விடுங்கள். நான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கன்னிராசிக்கு இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் நற்பெயருக்கும் திறமைக்கும் கலங்கு ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதனால நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும், நீங்கள் செயல்படுகின்ற ஒவ்வொரு முடிவுமே கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரம் தெய்வம், என்னுடைய அனுபவத்தை தெய்வம் ஒன்றே நமக்கு எந்த நிலையும் துணை செய்யும். நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் கேட்பதற்கு இன்று யாருமே இல்லை. அத்தனை பேருமே 1000 கவலைகளோடு நகர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த டிசம்பர் மாதத்திலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் கார்த்திகை. இந்த கார்த்திகை மாதத்தை திருவண்ணாமலை தீபம். ஒரு முறை திருவண்ணாமலை தீபத்தை கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தர 2 3 நாள், அஸ்த சித்திரை 1 2 சென்று ஈசனை வழிபடுங்கள். முடியவில்லை என்றால் வீட்டிலேயே தீபம் ஏற்றி மனமுருகி ஈசனை வழிபடுங்கள். ஒரு நிகழ்வு சென்றுதான் பாருங்களேன், நின்றுதான் பாருங்களேன், வணங்கிதான் பாருங்களேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் கண் திறப்பார் நரசிம்மர், குறிப்பா யோக நரசிம்மர், அதுலயும் சோழிங்கர் நரசிம்மர். ஒரு முறை சோழிங்கர் சென்று நரசிம்மரை மனமுருக உங்களுடைய பிரச்சனைகளாகட்டும் எதிர்காலத்துல நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்வுகளாகட்டும் அவர் பாதத்தில் சமர்த்தி விடுங்கள். கண்டிப்பாக அவருடைய கருணையும் அருளாலும் அவருடைய பார்வையினாலும் கன்னிராசியில் ஏற்படக்கூடிய சில சொன்னீங்கன்னா சில அவப்பேர்களிலிருந்து நீங்க ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும். அதே நேரம் பாத்தீங்கன்னா கண்டக சனி ரோக சனியாக மாறுகின்ற ஒரு காலமாக இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி விட்டு நல்லெண்ணெயை நிரப்பி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவார்கள். ஒரு அருமையான ஒரு நல்ல மாற்றம். இந்த காலகட்டத்தில எல்லாம் சனி பகவானுக்கு தேங்காயில நல்லெண்ணெய் தீபம் பெற்று வழிபடுவதை வழிபட்டு வல்லவர்களையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு நல்ல ஒரு மாற்றம், பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு மாதமாக இந்த மாதம் கன்னிராசிக்கு அமையும்.